வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் ராத்திரி தூக்கம் வராம கண்ணுல தண்ணி முட்ட ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? சுத்தி இருக்கிற எல்லாரும் முன்னேறி போய்கிட்டே இருக்காங்க, ஆனா நான் மட்டும் ஏன் இன்னும் அதே இடத்துல நிக்கிறேன்? காலையில எழுந்திருக்கிறதுல இருந்து ராத்திரி படுக்கிறது வரைக்கும் அதே ஓட்டம், அதே பதற்றம், அதே ஏமாற்றம். யாருக்காகவோ ஓடுறோம், ஆனா யாருமே நம்மளை கண்டுக்கிறதே இல்லை. ஒரு விசேஷத்துக்கு போறோம், அங்க ஒரு 10 பேர் நிக்கிறாங்கன்னா நாம அங்க போனது கூட யாருக்கும் தெரியல. நாம பேச ஆரம்பிச்சா யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. நானும் இங்கதான் இருக்கேன், எனக்கும் திறமை இருக்குன்னு கத்தனும் போல இருக்கு. ஆனா தொண்டை வரைக்கும் வர்ற அந்த வார்த்தைகள் வெளியில வர மாட்டேங்குது. உங்களுக்கு இந்த வலி இருக்கா? உங்களை விட கம்மியா படிச்சவன், உங்களை விட கம்மியான தகுதி இருக்கிறவன் இன்னைக்கு மேடையில ஏறி நின்னு பேசுறான். ஆனா நீங்க ஏதோ ஒரு மூளையில கை தட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் இந்த நிலைமை? உங்ககிட்ட திறமை இல்லையா? இல்ல, கண்டிப்பா இருக்கு. ஆனா உலகத்துக்கு உங்களை எப்படி காட்டணும் அப்படிங்கிற அந்த ரகசியம் உங்களுக்கு தெரியல. 2400 வருஷத்துக்கு முன்னாடி குடுமியில முடிச்சு போட்டுக்கிட்டு ஒரு மனிதன் கிளம்பினாரு. அவர் பேரு சாணக்கியர். ஒரு சாதாரண மனிதனை ஒரு பேரரசுக்கே ராஜாவா மாத்தினவர். அவர் சொன்ன அந்த 10 ரகசியங்கள் அது வெறும் தத்துவம் இல்ல, அது ஒரு நெருப்பு. அந்த நெருப்பை உங்க மனசுக்குள்ள வைக்கத்தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். இந்த வீடியோவை சும்மா ஏனோ தானோன்னு பார்க்காதீங்க. உங்க வாழ்க்கையில அடுத்த 21 நாள், வெறும் 21 நாள் மட்டும் நான் சொல்றத கேளுங்க. 22வது நாள் நீங்க கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது அந்த பழைய மனுஷன் அங்க இருக்க மாட்டான். ஒரு புது மனிதன், ஒரு ஆளுமை, ஒரு சிங்கத்தோட கம்பீரம் அங்க இருக்கும். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், உங்களால 21 நாள் உங்க சோம்பேறித்தனத்தை எதிர்த்து நிக்க முடியுமா? பரவாயில்ல, நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்ற அந்த மனசை அடிச்சு உட்கார வைக்க முடியுமா? உங்க வாழ்க்கைய மாத்திக்கணும்னு நிஜமாவே உங்களுக்கு வெறி இருக்கா? இருந்ததுன்னா இந்த வீடியோவோட கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்க பார்க்க போற ஒவ்வொரு விஷயமும் உங்க வாழ்க்கையோட திருப்பு முனையா அமையும். இதை பார்த்து முடிக்கும் போது நீங்க பழைய ஆளா இருக்க மாட்டீங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இதுதான் இந்த வீடியோவோட முதல் படி. உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச மிகப்பெரிய அவமானம் எது? இல்லைன்னா யாராவது உங்களை ஒரு பொருட்டா கூட மதிக்காம உங்களை கடந்து போயிருப்பாங்களே, அந்த ஒரு வலி மிகுந்த தருணம் எது? இப்பவே அந்த நினைவை மனசுல கொண்டு வாங்க. அதை ஒரு கமெண்டா கீழே போடுங்க. ஏன்னா அந்த வலிதான் இன்னைக்கு உங்களை மாற வைக்க போகுது. அந்த அவமானம் தான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு உந்து சக்தியா இருக்க போகுது. உங்க மனசுல இருக்கிற அந்த பாரத்தை இங்க கொட்டிட்டு சுத்தமான மனசோட இந்த 21 நாள் சவாலை ஏத்துக்குங்க. வாங்க, சாணக்கியர் சொன்ன அந்த 10 ரகசியங்கள் என்னன்னு பார்ப்போம். இந்த நிமிஷம் உங்க ஆயுசுக்கும் மறக்க முடியாத நிமிஷமா இருக்கும். ரகசியம் 1. மௌனம் ஒரு பேராயுதம். எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கணும்னு சொல்லிட்டு பேசாம இருன்னு சொல்றீங்களே அப்படின்னு தோணுதா? அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. ஏன் நாம் மௌனத்தை கண்டு பயப்படுகிறோம்? இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நமக்கு ஒரு பெரிய பயம் இருக்கு. நாம அமைதியா இருந்தா மத்தவங்க நம்மள முட்டாள்னு நினைச்சிருவாங்களோ, இல்லை நம்ம கிட்ட சரக்கு இல்லைன்னு முடிவு பண்ணிடுவாங்களோன்னு பயப்படுறோம். அதனாலேயே தெரியாத விஷயத்துக்கு கூட 5 நிமிஷம் விடாம பேசுறோம். ஆனா சாணக்கியர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு மனிதன் எப்போ வாயை திறக்கிறானோ அப்பவே அவனோட தரம் என்னன்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு கூட்டத்துல ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்கிற ஒருத்தரை யாரும் மதிக்க மாட்டாங்க. இவன் ஒரு லூசு, இவன் எதையாவது ஒளறிட்டே இருப்பான்னு கடந்து போயிருவாங்க. ஆனா அந்த இடத்துல ஒருத்தர் மட்டும் அமைதியா கவனிச்சுட்டே இருக்காருன்னு வைங்க, எல்லாரோட பார்வையும் அவர் மேலதான் இருக்கும். இவர் ஏன் அமைதியா இருக்காரு? இவர் மனசுல என்ன ஓடுது? அப்படிங்கிற அந்த ஒரு பதற்றம் மற்றவங்களுக்கு வரும் பாருங்க. அதுதான் உங்களோட முதல் வெற்றி. மௌனம் உங்களை ஒரு மர்மமாக மாற்றும். சாணக்கியர் ஏன் இதை ஒரு பேராயுதம்னு சொன்னாரு? ஏன்னா மௌனம் உங்களை ஒரு மர்மமான மனிதனா மாற்றும். ஒரு போர் நடக்குதுன்னு வரீங்க, எதிரி கிட்ட எப்போ அட்டாக் பண்ணுவோன்னு கத்திக்கிட்டே இருந்தா அவன் உஷாராயிடுவான். ஆனா அமைதியா இருந்து சமயம் பார்த்து ஒரு அடி அடிச்சிங்கன்னா அவன் நிலை குலைஞ்சு போயிடுவான். உங்க வாழ்க்கையிலையும் இதுதான் நடக்கணும். நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்க அடுத்த பிளான் என்ன? உங்களை யார் காயப்படுத்தினா இது எதையுமே வெளியில சொல்லாதீங்க. மௌனமா இருங்க.
உங்க மௌனம் மத்தவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையா இருக்கணும். இவன் சும்மா இல்ல, ஏதோ பெருசா செய்ய போறான் அப்படிங்கிற ஒரு பிரமிப்பை நீங்க மௌனத்தால தான் உருவாக்க முடியும். இன்றைய காலத்தின் சாபமும் தீர்வும். இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பாருங்க, காலையில காஃபி குடிக்கிறதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் எல்லாத்தையும் ஸ்டேட்டஸ் போடுறோம். நம்ம மனசுல இருக்கிற எல்லா வலிகளையும் போஸ்ட் போடுறோம். இதனால என்ன நடக்குது? உங்களை எல்லாரும் ஈஸியா எடை போட்டுடுறாங்க. யாராவது உங்களை அவமானப்படுத்திட்டாங்களா, உடனே போன் போட்டு 4 பேர்கிட்ட சொல்லி அழாதீங்க. இல்லைன்னா அவங்கள அசிங்கமா 4 வார்த்தை பேசி சண்டை போடாதீங்க. அந்த இடத்துல மௌனமா இருங்க. அந்த மௌனம் அவங்கள சுடும். நாம இவ்வளவு பேசியும் இவன் பதில் பேசாம போறானே அப்படிங்கிற கேள்வி அவங்கள ராத்திரி தூங்க விடாது. மௌனம்னா கோழைத்தனம் கிடையாது நண்பர்களே. மௌனம்ங்கிறது உங்க சக்தியை சேமிக்கிற ஒரு யுக்தி. 21 நாள் இதை மட்டும் பண்ணி பாருங்க. உங்க ஆபீஸ்லயோ இல்ல உங்க வீட்லயோ தேவையில்லாத வாக்குவாதத்துல இறங்காதீங்க. யாராவது சீண்டினா ஒரு சின்ன புன்னகையை மட்டும் கொடுத்துட்டு அங்கிருந்து நகர்ந்துருங்க. நீங்க பேசாத அந்த வார்த்தைகள் தான் உங்களை பத்தின ஒரு பெரிய பிம்பத்தை உருவாக்கும். 21 நாள் சவால், மௌன விரதம். இப்போ இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட நான் ஒரு சின்ன சவால் விடுறேன். இந்த 21 நாள்ல நீங்க ஒரு பயிற்சியை பண்ணணும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கம்ப்ளீட் சைலன்ஸ். போன் கிடையாது, பேச்சு கிடையாது. மற்ற நேரங்கள்ல ஒருத்தர் உங்ககிட்ட 10 வார்த்தை பேசினா நீங்க 2 வார்த்தை மட்டும் பதில் சொல்லுங்க. அந்த 2 வார்த்தையும் ஆழமா அர்த்தமுள்ளதா இருக்கட்டும். இங்க 1 நிமிஷம் நில்லுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எப்பவாவது ரொம்ப கோபப்பட்டு கத்தி அப்புறம் ஐயோ அன்னைக்கு அப்படி பேசாம இருந்திருக்கலாமேன்னு வருத்தப்பட்டிருக்கீங்களா? அந்த 1 நிமிஷம் மௌனம் இருந்திருந்தா உங்க வாழ்க்கை இன்னைக்கு வேற மாதிரி இருந்திருக்கும்னு தோணி இருக்கா? அப்படி ஒரு தருணம் உங்க வாழ்க்கையில இருந்தா தயங்காம அதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்க அனுபவம் இன்னொருத்தருக்கு பாடமா இருக்கும். வாய் தான் சார் எனக்கு பெரிய எதிரின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்னைக்கு அந்த எதிரிய நண்பனா மாத்திர வேலையை ஆரம்பிப்போம். ஞாபகம் வச்சுக்கங்க, சிங்கம் கத்தும் போது மட்டும் பயங்கரமா இருக்கும்னு நினைக்காதீங்க. அது பதுங்கி அமைதியா இருக்கும் போதுதான் காடே நடுங்கும். நீங்க பதுங்குற சிங்கமா மாற போறீங்களா இல்ல மௌனத்தை ஆயுதமாக்க போறீங்களா? ரகசியம் 2: சுய கட்டுப்பாடும் நேர நிர்வாகமும். இதுதான் உங்க வாழ்க்கையில மேஜிக் பண்ண போகுது. அது என்ன தெரியுமா? சுய கட்டுப்பாடும் நேர நிர்வாகமும். தலைப்பை பார்த்த உடனே, சார் இதெல்லாம் ஸ்கூல்லையே சொல்லி கொடுத்துட்டாங்க, ஆனா என்னால ஃபாலோ பண்ண முடியலையேன்னு சொல்றீங்களா? நில்லுங்க. சாணக்கியர் இதை எப்படி பார்க்கிறாருன்னு தெரிஞ்சுக்கங்க. தூக்கத்தை வெல்லாதவன் உலகத்தை வெல்ல முடியாது. காலையில அலாரம் அடிக்குது, 5 நிமிஷம் ஸ்னூஸ் போடுறீங்க பாருங்க, அங்கதான் உங்க முதல் தோல்வி ஆரம்பிக்குது. சாணக்கியர் என்ன சொல்றாரு தெரியுமா? சூரிய உதயத்திற்கு முன் எழுபவன் பாதி வெற்றியை கண்டுபிடிக்கிறான். ஏன்னா அந்த 5 நிமிஷம் தூக்கத்தை கூட உங்களால கட்டுப்படுத்த முடியலன்னா அப்புறம் எப்படி இந்த உலகத்தை, உங்க எதிரிகளை, உங்க கஷ்டங்களை நீங்க கட்டுப்படுத்துவீங்க? அந்த போர்வை உங்களை அமுக்கி பிடிச்சிருக்குன்னா நீங்க இன்னும் அடிமையாதான் இருக்கீங்கன்னு அர்த்தம். 21 நாள், வெறும் 21 நாள் மட்டும் சூரியனுக்கு முன்னாடி நீங்க முழிச்சு நின்னு பாருங்க. அந்த தன்னம்பிக்கை இருக்கே, அது உங்களை ஒரு ராஜாவா உணர வைக்கும். நேரம் என்பது பணம் இல்லை, அது உயிர். நாம எல்லாரும் டைம் இஸ் மணின்னு சொல்றோம். ஆனா சாணக்கியர் பார்வையில நேரம்ங்கிறது உங்க ஆயுள். போன் எடுத்து ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. 1 நிமிஷம் 2 நிமிஷம்னு அப்படியே 1 மணி நேரம் ஓடிடுது. அந்த 1 மணி நேரம் உங்க வாழ்க்கையிலிருந்து செத்து போச்சுன்னு அர்த்தம். அது திரும்ப வராது. மத்தவங்க உங்களை திரும்பி பார்க்கணும்னா நீங்க ஓடுற வேகத்தை பார்த்து அவங்க பயப்படணும். இவனுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு நேரம் கிடைக்குது, இவன் எப்படி இவ்வளவு வேலை செய்யறான்னு அவங்க ஆச்சரியப்படணும். அதுக்கு ஒரே வழி அட்டவணை. இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னு முன்கூட்டியே தெரியாதவன் காத்துல பறக்கிற சருகு மாதிரி. எவன் ஒருவன் தன் நேரத்தை 1 செகண்ட் விடாம கணக்கு வச்சிருக்கானோ அவன் கால்கடியில தான் இந்த உலகம் கிடக்கும். இன்றைய காலத்து வலிகள். இன்னைக்கு நாம ஏன் ஏமாற்றப்படுறோம்? ஏன் மத்தவங்க நம்மள ஒரு பொருட்டா மதிக்க மாட்டேங்கிறாங்க? ஏன்னா நாம அவைலபிளா இருக்கோம். யாரு கூப்பிட்டாலும் போறோம், யாரு மெசேஜ் பண்ணாலும் உடனே ரிப்ளை பண்றோம்.
தேவையற்ற அரட்டையில மணிக்கணக்கில் உட்கார்ந்துருக்கும். சாணக்கியர் சொல்றாரு, எல்லா இடத்துலயும் முளைச்சிருக்கிற புல்லை யாரும் மதிக்க மாட்டாங்க, ஆனா அரிதா இருக்கிற சந்தன மரத்தை தான் எல்லாரும் தேடி போவாங்க. உங்க நேரத்தை நீங்க மதிக்கலன்னா இந்த உலகம் உங்களை மதிக்காது. இவன் சும்மாதான் இருக்கான்னு எல்லாரும் உங்களை ஏறி மிதிப்பாங்க. 21 நாள் யாருக்காகவும் உங்க நேரத்தை விட்டு கொடுக்காதீங்க. உங்க வேலை, உங்க முன்னேற்றம், இதுல மட்டும் குறியா இருங்க. உங்களோட இந்த சுறுசுறுப்பு மற்றவங்களுக்கு ஒரு பயத்தை தரும். 21 நாள் டிசிப்ளின் சவால். இப்ப நான் சொல்ல போறத செய்ய உங்ககிட்ட தைரியம் இருக்கா? ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி நாளைக்கு செய்ய வேண்டிய 3 முக்கியமான வேலைகளை ஒரு பேப்பர்ல எழுதுங்க. அந்த வேலையை முடிக்காம வேற எதையும் தொடமாட்டேன்னு உங்களுக்கு நீங்களே சத்தியம் பண்ணிக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் சோசியல் மீடியாவை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் ஒதுக்குங்க. உங்ககிட்ட ஒரு நேர்மையான கேள்வி, உங்க போன்ல ஸ்கிரீன் டைம் செக் பண்ணி பார்த்திருக்கீங்களா? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் சும்மா மற்றவங்க வாழ்க்கையை வேடிக்கை பார்க்கறதுல செலவு பண்றீங்க? 3 மணி நேரமா, 5 மணி நேரமா? அந்த நேரத்தை நீங்க உங்க திறமையை வளர்க்க பயன்படுத்தி இருந்தா இன்னைக்கு நீங்க எங்கேயோ இருந்திருப்பீங்க இல்லையா? ஞாபகம் வச்சுக்கங்க, காலத்தை வீணாக்குறவன் காலப்போக்குல காணாம போயிடுவான். ஆனா காலத்தை ஆளுறவன் சரித்திரத்துல இடம் பிடிப்பான். நீங்க யாரு? ரகசியம் 3, அறிவை பெருக்குதல். இதுதான் உங்களை மத்தவங்க முன்னாடி ஒரு ஜாம்பவானா நிறுத்த போகுது. அது என்ன தெரியுமா? அறிவை பெருக்குதல். சாணக்கியர் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்றாரு. அறிவு இருக்கிறவன் தான் பலசாலி, அறிவு இல்லாதவன் கையில் அதிகாரம் இருந்தாலும் அவன் பலவீனமானவன் தான். அறிவு தான் உண்மையான ஆயுதம். யோசிச்சு பாருங்க, ஒரு காட்டுல புலி இருக்கு, சிங்கம் இருக்கு, அதையெல்லாம் விட உருவத்துல பெரிய யானை இருக்கு. ஆனா இந்த எல்லா மிருகத்தையும் ஒரு சின்ன மனுஷன் எப்படி தன் கட்டுக்குள்ள வச்சிருக்கான்? அவன்கிட்ட கூர்மையான நகம் இருக்கா? இல்ல சிங்கத்தை விட வேகமா ஓடுவானா? கிடையாது. அவன்கிட்ட இருக்கிறது அறிவு. இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நமக்கு எல்லாம் தெரியும்னு நாம நினைக்கிறது தான். எனக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார்னு சொல்லுவோம். ஆனா அந்த 10 வருஷத்துல புதுசா என்ன கத்துக்கிட்டோம்? உலகமே மாறிடுச்சு. இன்னைக்கு தொழில்நுட்பம் எங்கேயோ போயிடுச்சு. ஆனா நாம இன்னும் பழைய காலத்து சிந்தனையிலே இருந்தா உலகம் நம்மளை தூக்கி குப்பையில தான் போடும். சாணக்கியர் காலத்திலேயே அவர் சொன்னாரு, கல்வி கற்றவனுக்கு எல்லா நாடும் சொந்த நாடு, எல்லா ஊரும் சொந்த ஊர். அறிவு இருந்தா நீங்க எங்க போனாலும் பிழைச்சுக்கலாம், எங்க போனாலும் உங்களை ராஜாவா கொண்டாடுவாங்க. இன்றைய காலத்தின் வலி அரைகுறை அறிவு. இன்னைக்கு நாம ஏன் ஏமாற்றப்படுறோம்? ஏன்னா நாம எதையும் ஆழமா தெரிஞ்சுக்கிறது இல்ல. வாட்ஸ்அப்ல வர்ற ஒரு ஃபார்வர்ட் மெசேஜை உண்மைன்னு நம்புறோம். யாரோ ஒருத்தன் யூடியூப்ல சொல்றத அப்படியே ஏத்துக்கிறோம். நமக்குன்னு ஒரு தெளிவான பார்வை இல்லை. சாணக்கியர் சொல்றாரு, விஷம் கலந்த உணவை விட ஆபத்தானது அரைகுறையாக கற்ற அறிவு. நீங்க ஒரு இடத்துல பேசும்போது வெறும் வெத்து வார்த்தைகளை பேசாதீங்க. ஒரு விஷயத்தை பத்தி பேசினா அங்க இருக்கிற எல்லாரும் இவருக்கு இவ்வளவு விஷயம் தெரியுமான்னு வாயடிச்சு போகணும். அந்த தரம் உங்ககிட்ட இருக்கா? நீங்க பார்க்கிற வேலை, நீங்க படிக்கிற படிப்பு, அதுல நீங்க தான் கில்லாடியா இருக்கணும். 21 நாள், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் உங்க துறை சார்ந்த ஒரு புத்தகத்தையோ இல்ல ஒரு நுணுக்கத்தையோ கத்துக்குங்க. அது உங்களை மத்தவங்க கிட்ட இருந்து பிரிச்சு காட்டும். கற்றலே சிறந்த தவம். எனக்கு படிக்கவே பிடிக்காது, அப்புறம் எப்படி நான் அறிவை வளர்த்துக்கிறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அறிவுங்கிறது வெறும் புத்தகத்துல மட்டும் இல்லை. நீங்க ஒரு டீ கடைக்கு போனாலும் அங்க இருக்கிற ஒரு மனுஷன் கிட்ட இருந்து ஒரு பாடத்தை கத்துக்கலாம். ஒரு குழந்தை கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். சாணக்கியர் ஒரு தாரக மந்திரம் சொல்றாரு, ஒருவன் தன் வாழ்நாள் முழுவதும் மாணவனாகவே இருக்க வேண்டும். எப்போ எனக்கு எல்லாம் தெரியும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்பவே உங்க அழிவு ஆரம்பிச்சிடுச்சுன்னு அர்த்தம். இந்த 21 நாள்ல நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? தேவையில்லாத சினிமா செய்திகள், கிசுகிசுப்புகள் பார்க்கறத நிறுத்துங்க. உங்க வாழ்க்கைக்கு, உங்க வருமானத்துக்கு, உங்க முன்னேற்றத்துக்கு தேவையான ஒரு விஷயத்தை தினமும் 30 நிமிஷம் ஆழமா படிங்க. படிச்சத 4 பேர்கிட்ட பகிர்ந்துக்கங்க. இப்ப உங்ககிட்ட ஒரு நேர்மையான கேள்வி.
நீங்க கடைசியா ஒரு புத்தகத்தை முழுசா படிச்சு முடிச்சது எப்போ? இல்லனா கடைசியா ஒரு நல்ல விஷயத்தை ஆழமா கத்துக்கிட்டது எப்போ? ஞாபகம் இல்லைன்னு சொல்றீங்களா இல்ல நேரம் இல்லைன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு நேரமே இல்லாம ஓடுறீங்க இல்லையா? ஆனா உங்க அறிவு மட்டும் அப்டேட் ஆகலன்னா நீங்க ஓடுறது ஒரு இடத்துல நிக்கிற ட்ரெட்மில் மாதிரி தான். முன்னேற்றம் இருக்காது. உங்களுக்கு உண்மையாவே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கணும்னு ஆசை இருந்தா இன்னைக்கு ஒரு சபதம் எடுங்க. இன்னைக்கு நான் புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு தோன்ற அன்னைக்கு மட்டும் லேர்னர் அப்படின்னு போடுங்க. பாப்போம் எத்தனை பேர் உண்மையாவே அறிவை தேடுற சிங்கங்களா இருக்கீங்கன்னு. ஞாபகம் வச்சுக்கங்க, பணம் பறி போகலாம், அந்தஸ்து குறையலாம், ஆனா உங்க தலையில இருக்கிற அறிவை எவனாலும் திருட முடியாது. அந்த அறிவு தான் உங்களை ஒரு நாள் மத்தவங்க திரும்பி பார்க்கிற இடத்துல வைக்கும். ரகசியம் 4. உடல் மொழி மற்றும் தோற்றம். நீங்க ஒரு அறைக்குள்ள நுழையும் போதே மத்தவங்க உங்களை ஏறிட்டு பார்க்க வைக்க போற ஒரு மேஜிக், அதுதான் உடல் மொழி மற்றும் தோற்றம். சாணக்கியர் ஒரு தாரக மந்திரம் சொல்றாரு. உன் உருவம் உனக்கு முதல் மரியாதையை தரும், உன் குணம் உனக்கு நிரந்தர மரியாதையை தரும். ஆனா அந்த முதல் மரியாதை இல்லைன்னா உங்க குணத்தை பார்க்க யாருமே வரமாட்டாங்க. சிங்கம் ஏன் ராஜா? காட்டுல சிங்கத்தை விட உயரமான யானை இருக்கு, வேகமான சிறுத்தை இருக்கு, தந்திரமான நரி இருக்கு. ஆனா சிங்கம் ஏன் ராஜாவா இருக்கு? அது வேட்டையாடுற வேகத்தை விட அதோட நடை இருக்கு பாருங்க, அந்த கம்பீரம் தான் மற்ற மிருகங்களை நடுங்க வைக்குது. நீங்க ஒரு விசேஷத்துக்கோ இன்டர்வியூக்கோ போறீங்கன்னு வைங்க, கூன் விழுந்து தரைய பார்த்துக்கிட்டு தயங்கி தயங்கி நடந்தா அங்க இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? இவனுக்கு தன்னம்பிக்கை இல்ல, இவன் ஒரு தோல்வியாளன்னு உங்களை ஒரு ஓரமா ஒதுக்கிடுவாங்க. ஆனா நீங்க நிமிர்ந்து நேர்பார்வை பார்த்து ஒரு மெல்லிய புன்னகையோட உள்ளே நுழைஞ்சா அங்க இருக்கிற அத்தனை பேரும் பேச்சை நிறுத்திட்டு உங்களை பார்ப்பாங்க. அந்த பார்வை தான் உங்களோட முதல் வெற்றி. தோற்றம்னா ஆடம்பரம் கிடையாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க தோற்றம்னா விலை உயர்ந்த கோட் சூட் போடணும், பிராண்டட் வாட்ச் கட்டணும்னு. சாணக்கியர் அப்படி சொல்லவே இல்லை. உங்க துணி பழையதா கூட இருக்கலாம், ஆனா அது சுத்தமா இருக்கணும், கசங்கள் இல்லாம இருக்கணும். உங்க தலைமுடி, உங்க முகம், இது எல்லாமே நீங்க உங்களை எவ்வளவு மதிக்கிறீங்கன்னு சொல்லும். தன்னைத்தானே மதிக்காத ஒருத்தனை இந்த உலகம் ஏன் மதிக்கணும்? நீங்க அழுக்கா சோம்பேறியா தெரிஞ்சா உங்ககிட்ட இருக்கிற அறிவை யாரும் மதிக்க மாட்டாங்க. இவன் தன் உடம்பையே சரியா வச்சுக்கல, இவன் எப்படி வேலையை சரியா செய்வான்னு நினைப்பாங்க. 21 நாள் கண்ணாடி முன்னாடி நின்னு பாருங்க, ஒரு வெற்றியாளன் எப்படி இருப்பானோ அப்படி நீங்க இருக்கீங்களான்னு உங்களையே கேட்டுக்குங்க. கண்களும் புன்னகையும். இன்னைக்கு நாம படுற கஷ்டம் என்ன தெரியுமா? மத்தவங்க கண்ணை பார்த்து பேச பயப்படுறோம். யாராவது அதிகாரம் உள்ளவங்க முன்னாடி நின்னா கைய பிசைஞ்சுக்கிட்டு நெளிஞ்சுக்கிட்டு நிக்கிறோம். இது உங்க பலவீனத்தை அவங்களுக்கு காட்டி கொடுத்துடும். சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, உன் கண்கள் உன் மனதின் கண்ணாடி. நேருக்கு நேர் கண்ணை பார்த்து பேசுங்க, பயப்படாதீங்க. அதே சமயம் முகத்துல ஒரு சின்ன புன்னகை இருக்கட்டும். கடுகடுன்னு இருந்தா யாரும் உங்ககிட்ட வரமாட்டாங்க. அந்த புன்னகை தான் எனக்கு எல்லாம் தெரியும், நான் எதற்கும் தயார் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்கும். இந்த 21 நாள்ல நீங்க நடக்கும்போது உங்க தோள்பட்டை விரியட்டும், உங்க நடை நிதானமா இருக்கட்டும். நீங்க ஒரு ராஜாவா மாற போறீங்க. 21 நாள் ஆளுமை சவால். இந்த 21 நாள்ல நீங்க ஒரு பயிற்சியை பண்ணணும். காலையில எழுந்த உடனே குளிச்சு சுத்தமான ஆடை உடுத்துங்க. வீட்ல தானே இருக்கோம், நான் அசுத்தமா இருக்காதீங்க. நடக்கும்போது தரைய பார்க்காம நேரா முன்னாடி பார்த்து நடங்க. யாராவது பேசும்போது அவங்க கண்ணை பார்த்து பேசுங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு இமோஷனலான கேள்வி. என்னைக்காவது ஒரு இடத்துல நீங்க சரியா ட்ரெஸ் பண்ணலையோ இல்ல ரொம்ப டல்லா இருந்தப்போ உங்களை யாராவது மட்டமா நடத்தியிருக்காங்களா? இவ என்ன இப்படி இருக்கான்னு ஒரு கேலி பார்வை பார்த்திருக்காங்களா? அந்த வலி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த வலி தான் இன்னைக்கு உங்களை மெருகேத்தணும். இனிமே என்னை பார்த்தா யாரும் அப்படி நினைக்க கூடாது, நான் ஒரு பவர்ஃபுல் மனுஷன்னு அவங்களுக்கு தெரியணும். ஞாபகம் வச்சுக்கங்க, நீங்க எப்படி உங்களை காட்டுறீங்களோ அப்படித்தான் உலகம் உங்களை நடத்தும். நீங்க ஒரு பிச்சைக்காரனா நிக்க போறீங்களா இல்ல ஒரு பேரரசனா நிக்க போறீங்களா? ரகசியம் 5. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல். உங்க வாழ்க்கையோட ரிமோட் கண்ட்ரோல் அது என்ன தெரியுமா? உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல். சாணக்கியர் ஒரு கடுமையான எச்சரிக்கை கொடுக்கிறாரு.
கோபப்படுபவன் தன் அறிவை இழக்கிறான். உணர்ச்சி வசப்படுபவன் தன் எதிரியிடம் மண்டியிடுகிறான். உங்க உணர்ச்சிகள் உங்க கட்டுப்பாட்டுல இல்லைன்னா நீங்க ஒரு திறந்த கதவு வச்ச வீடு மாதிரி. யார் வேணா உள்ள வந்து திருடிட்டு போயிடலாம். கோபம் உங்களை நீங்களே எரிக்கும் நெருப்பு. யோசிச்சு பாருங்க, யாராவது உங்களை ஒரு வார்த்தை தப்பா பேசிடுறாங்க, இல்ல வண்டியில போகும்போது ஒருத்தன் இடிச்சிடுறான். உடனே என்ன பண்றோம்? முகம் செவந்து நரம்பு புடைக்க கத்துறோம், சண்டை போடுறோம். அங்க என்ன நடக்குது? உங்க ரத்தம் கொதிக்குது, உங்க பிபி ஏறுது, உங்க நிதானம் போகுது. அந்த நேரத்துல நீங்க எடுக்கிற எந்த முடிவும் சரியா இருக்காது. சாணக்கியர் சொல்றாரு, நிதானத்தை இழந்த ஒரு வீரன் போர்க்களத்துல ஆயுதமில்லாத பிணத்துக்கு சமம். நீங்க கத்தும் போது மத்தவங்க உங்களை பார்த்து பயப்பட மாட்டாங்க. இவன் ஒரு லூசு, இவனை ஈஸியா உசுப்பேக்கி இருட்டடலாம்னு கேலிதான் பண்ணுவாங்க. உங்க பலவீனத்தை நீங்களே அவங்க கிட்ட காட்டி கொடுக்குறீங்க. ஏமாற்றமும் வலியும், அதை எப்படி கையாள்றது? இன்னைக்கு நாம ஏன் உடைஞ்சு போறோம்? நம்புனவங்க கைவிட்டுட்டாங்க, காதலிச்சவங்க ஏமாத்திட்டாங்க, வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கல, உடனே அழுதுட்டு ஒரு மூலையில முடங்கிடாம். இதுதான் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகிறது. சாணக்கியர் ஒரு தாரக மந்திரம் சொல்றாரு, உன் பலவீனத்தை உன் நிழல் கூட அறியக்கூடாது. உங்களுக்கு வலிக்குதா? தனியா இருக்கும்போது அழுங்க, தப்பில்லை. ஆனா உலகம் முன்னாடி நிற்கும் போது அந்த வலியை காட்டாதீங்க. நீங்க சோகமா இருக்கீங்கன்னு தெரிஞ்சா இந்த உலகம் உங்களை இன்னும் அதிகமா மிதிக்கும். இவன் உடைஞ்சிட்டான்னு எதிரிக்கு தெரிஞ்சா அவன் இன்னும் வேகமா அட்டாக் பண்ணுவான். உங்க உணர்ச்சிகளை ஒரு இரும்பு திரை போட்டு மூடி வைங்க. அந்த திரைக்கு பின்னாடி நீங்க எவ்வளவு உறுதியா இருக்கீங்கன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. இன்றைய காலத்து யதார்த்தம். இன்னைக்கு சின்ன விஷயத்துக்கெல்லாம் தற்கொலை வரைக்கும் போறாங்க, இல்லனா டிப்ரெஷன்ல உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னா நமக்கு மனசை ஆள தெரியல. யாரோ ஒருத்தன் கமெண்ட்ல நீ வேஸ்ட்னு போட்டா அன்னைக்கு முழுக்க நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. சாணக்கியர் காலத்துல அவருக்கு எவ்வளவோ எதிரிகள் இருந்தாங்க. அவருக்கு விஷம் வச்சாங்க, அவரை அவமானப்படுத்தினாங்க. ஆனா அவர் ஒரு இடத்துல கூட நிலை கொலையல. அவர் ஒரு பாறை மாதிரி இருந்தார். கடல் அலை எவ்வளவு அடிச்சாலும் பாறை அப்படியே தான் இருக்கும். 21 நாள் நீங்க ஒரு பாறையா மாறி பாருங்க. யாரும் உங்களை ஆட்டி பார்க்க முடியாதுன்னு நீங்க நம்பினா உண்மையாவே யாரும் உங்களை எதுவும் பண்ண முடியாது. 21 நாள் உணர்ச்சி சவால். இந்த 21 நாள்ல நீங்க ஒரு பயிற்சியை பண்ணணும். யாராவது உங்களை திட்டுனா உடனே பதில் பேசாதீங்க. மனசுக்குள்ள 10 வரைக்கும் எண்ணுங்க. அந்த 10 செகண்ட் மௌனம் உங்க கோபத்தை பாதியா குறைச்சிடும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது யாருக்கும் எந்த வாக்கும் கொடுக்காதீங்க. ரொம்ப சோகமா இருக்கும்போது எந்த முடிவும் எடுக்காதீங்க. உங்க மனசை ஒரு சாட்சியா நின்னு கவனிங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு ஆழ்ந்த கேள்வி. உங்க கோபத்தாலேயோ இல்ல அவசரப்பட்டு எடுத்த முடிவாலேயோ நீங்க ரொம்ப நேசிச்ச ஒரு நபரையோ இல்ல ஒரு பெரிய வாய்ப்பையோ இழந்திருக்கீங்களா? அன்னைக்கு மட்டும் நான் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்னு இன்னைக்கு வரைக்கும் நீங்க வருத்தப்படுற அந்த ஒரு விஷயம் என்ன? அந்த வலியோட பாரத்தை இப்போ இறக்கி வைங்க. இனிமே என் உணர்ச்சிகளுக்கு நான் அடிமை ஆக மாட்டேன், நான் தான் என் மனசுக்கு ராஜான்னு நீங்க முடிவெடுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, உலகத்தை ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. எவன் ஒருத்தன் தான் மனசை ஜெயிக்கிறானோ அவன்தான் உண்மையான வீரன். அந்த வீரம் உங்ககிட்ட இருக்கா? ரகசியம் 6. ரகசியங்களை காத்தல். உங்க வெற்றியோட லாக் அண்ட் கீ அது என்ன தெரியுமா? ரகசியங்களை காத்தல். சாணக்கியர் ஒரு கடுமையான எச்சரிக்கை கொடுக்கிறாரு. உன்னுடைய லட்சியத்தையும் அடுத்த கட்ட நகர்வையும் உன் நிழல் கூட அறியக்கூடாது. ஒரு காரியம் முடிவடையும் வரை அதை ரகசியமாக வைத்திரு. ஏன்னா ரகசியம் கசிஞ்சா அங்க தோல்வி ஆரம்பிச்சிடுச்சுன்னு அர்த்தம். ஏன் நாம் எல்லாவற்றையும் சொல்லிவிடுகிறோம்? நமக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. ஒரு புது வேலை கிடைச்சாலோ, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறோம்னாலோ, இல்ல ஒரு பொண்ணோ பையனோ பிடிச்சிருந்தாலோ உடனே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறோம், இல்லைன்னா 4 நண்பர்கள் கிட்ட சொல்லிடுறோம். ஏன்னா நமக்கு ஒரு அப்ரூவல் வேணும். மற்றவங்க நம்மளை பார்த்து வாவ்னு சொல்லணும்னு ஆசைப்படுறோம். ஆனா அந்த வாவ் உங்க வாழ்க்கையே அழிச்சிடும்னு உங்களுக்கு தெரியுமா? சாணக்கியர் சொல்றாரு, மகிழ்ச்சியை பகிர்ந்தால் பொறாமை வரும்,
திட்டத்தை பகிர்ந்தால் முட்டுக்கட்டை வரும். நீங்க செய்ய போற விஷயத்த சொல்லும்போது அதுக்கு முன்னாடியே உங்க எதிரிகள் தயாராகிடுவாங்க. துரோகம் எங்கிருந்து வரும்? நாம நினைப்போம் அவன் என் உயிர் நண்பன், அவன்கிட்ட சொல்லலாம்னு. ஆனா சாணக்கியர் ஒரு கசப்பான உண்மை சொல்றாரு. உன் நண்பனுக்கும் ஒரு நண்பன் இருப்பான், அவனிடம் உன் ரகசியம் போகாது என்பதற்கு என்ன நிச்சயம்? இன்னைக்கு உங்க முதுகுல குத்துறவங்க யாரு? வெளியாட்களா? இல்ல, உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க தான். அவங்களுக்கு உங்க பலவீனம் தெரியும், உங்க பிளான் தெரியும். அதனால தான் உங்களை ஈஸியா வீழ்த்த முடியுது. ஒரு சின்ன ஓட்டை இருந்தா போதும், ஒரு பெரிய கப்பலே மூழ்கிடும். உங்க வாய் தான் அந்த ஓட்டை. 21 நாள் உங்க வெற்றியை ஒரு மர்மமா வச்சுக்கங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னே யாருக்கும் தெரியக்கூடாது. ஆனா ரிசல்ட் வரும்போது அது இடி முழக்கம் போல இருக்கணும். இன்றைய காலத்து தவறு சோஷியல் மீடியா. இன்னைக்கு நாம படுற பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா? நம்ம பர்சனல் லைஃப்ல நடக்கிற சின்ன சின்ன சண்டைகளை கூட ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாலயோ மறைமுகமா போடுறோம். யாரோ என்ன தப்பா பேசிட்டாங்கன்னு ஒரு கோட் போடுறோம். இதுல யாருக்கு லாபம்? உங்களை வெறுக்கிறவனுக்கு தான் லாபம். ஆஹா, இவன் மனசு உடைஞ்சிட்டான், இப்போ இவன் வீக்கா இருக்கான்னு அவனுக்கு தெரிஞ்சிடுது. சாணக்கியர் சொல்றாரு, உன் காயம் உனக்கு மட்டும் தெரியட்டும், உலகத்திற்கு உன் புன்னகை மட்டும் தெரியட்டும். உங்க கஷ்டத்தையும் உங்க பலத்தையும் வெளியில காட்டாதீங்க. ஒரு வெற்றியாளன் எப்பவுமே அன்பிரடிக்டபிளா இருக்கணும். அடுத்த மூவ் என்னன்னு தெரியாம எதிரி குழம்பணும். அதுதான் உங்களை ஒரு மாஸ்டர் மைண்டா காட்டும். 21 நாள் மர்ம சவால். இந்த 21 நாள்ல நீங்க ஒரு பயிற்சியை பண்ணணும். இனிமே உங்க லட்சியத்தையோ பிளான்ஸையோ யார்கிட்டையும் சொல்லாதீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா ஏதோ போயிட்டு இருக்குன்னு மட்டும் சொல்லிட்டு நகர்ந்துருங்க. உங்க வெற்றியோட சத்தம் விட உங்க செயலோட சத்தம் அதிகமா இருக்கட்டும். தேவையற்ற பகிர்வுகளை நிறுத்துங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு இமோஷனலான கேள்வி. நீங்க ஒரு விஷயத்தை ரொம்ப ஆசைப்பட்டு அதை 4 பேர்கிட்ட சொல்லி ஆனா கடைசியில அதை நடக்காம போய் சொல்லாம இருந்திருக்கலாமோன்னு வருத்தப்பட்டிருக்கீங்களா? இல்லனா நீங்க சொன்ன ஒரு ரகசியத்தை வச்சே ஒருத்தர் உங்களை அசிங்கப்படுத்தியிருக்காங்களா? அந்த வலி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் என் ரகசியத்தை சரியா காக்கலன்னு உங்களுக்கு தோணுனா இன்னைக்கு ஒரு சபதம் எடுங்க. இனிமே நீங்க பேசுறது கம்மியா இருக்கட்டும், உங்க வெற்றி பேசுறது அதிகமா இருக்கட்டும். சிங்கம் வேட்டைக்கு தயாராகும் போது கத்திக்கிட்டு ஓடாது, சத்தமில்லாம பதுங்கும். நீங்க பதுங்கிறது மத்தவங்களுக்கு தெரியட்டும், ஆனா எதற்காக பதுங்குறீங்கன்னு அவங்க சாவுற வரைக்கும் தெரியக்கூடாது. அதுதான் சாணக்கியத்தனம். ரகசியம் 7. தகுதியான நட்பு. உங்க வாழ்க்கையோட திசை காட்டி அது என்ன தெரியுமா? தகுதியான நட்பு. சாணக்கியர் ஒரு கசப்பான உண்மையை சொல்றாரு. பணம் இல்லாதவனை உலகம் மதிக்காது, ஆனால் நல்ல நண்பன் இல்லாதவன் பிணத்திற்கு சமம். அதே சமயம் அவர் இன்னொன்னும் சொல்றாரு. தீய நண்பன் என்பவன் முகத்திற்கு முன்னால் இனிமையாக பேசிவிட்டு முதுகுக்கு பின்னால் விஷத்தை கக்குபவன். அப்படிப்பட்ட நட்பை உடைத்து எறிவதே புத்திசாலித்தனம். நீங்க யாருடன் இருக்கிறீர்கள்? நீங்க ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க, உன் நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்கிறேன்னு. சாணக்கியர் இதை இன்னும் ஆழமா சொல்றாரு. ஒரு பாத்திரத்தில் இருக்கும் நீர் நெருப்போடு சேர்ந்தால் கொதிக்கும், பாலோடு சேர்ந்தால் பாலாக மாறும். நீங்க யாருன்னு நீங்க முடிவு பண்றதை விட உங்களை சுற்றி இருக்கிற அந்த 5 பேர் தான் முடிவு பண்றாங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்பவும் மத்தவங்களை பத்தி புறம் பேசுறவங்களா? இல்லை, வாழ்க்கையே வேஸ்ட், இங்க ஒன்னும் உருப்படாதுன்னு நெகட்டிவா பேசுறவங்களா? அப்படின்னா நீங்க எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் கூடிய சீக்கிரம் நீங்களும் அவங்களாவே மாறிடுவீங்க. 21 நாள் உங்க ஃப்ரெண்ட் லிஸ்ட் ஒரு முறை செக் பண்ணுங்க. உங்க முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிற நட்பை வெட்டி எறிகிற தைரியம் உங்களுக்கு இருக்கா? தகுதியான நண்பன் என்பவன் யார்? சாணக்கியர் சொல்றாரு, ஆபத்து காலத்தில் யார் உன்னோடு நிற்கிறானோ அவனே உண்மையான நண்பன். இன்னைக்கு நமக்கு 1000 ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக்ல இருக்கலாம், ஆனா ஒரு கஷ்டம்னு வரும்போது ஃபோன் பண்ணா எத்தனை பேர் எடுப்பாங்க? நண்பன்னா உங்களை எப்பவும் பாராட்டிட்டே இருக்கிறவன் கிடையாது. நீங்க தப்பு பண்ணும்போது உங்க சட்டையை பிடிச்சு உலுக்கி இது தப்புடா, இதை செய்யாதேன்னு நேருக்கு நேர் சொல்றான் பாருங்க, அவன்தான் உண்மையான நண்பன். உங்களை விட அறிவிலையும் அனுபவத்திலையும் சிறந்தவங்களோட நட்பு வச்சுக்குங்க. கழுதைகளோட ஓடுற குதிரை கொஞ்ச நாள்ல ஓட மறந்துடும். நீங்க குதிரையா இருக்கணும்னா குதிரைகளோட தான் சேரணும். இன்றைய காலத்து வாட்ஸ்அப் நட்பு. இன்னைக்கு நாம படுற பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா?
நம்ம கூடவே இருந்து நம்ம காலை வாடுறவங்கள அடையாளம் காண முடியல. மச்சான் மாப்பிள்ளைன்னு சொல்லி நம்ம ரகசியங்களை கேட்டுட்டு அதை வச்சே நம்மள மிரட்டுறவங்க இன்னைக்கு ஜாஸ்தி. சாணக்கியர் ஒரு தாரக மந்திரம் சொல்றாரு. ஒருபோதும் ஒரு முட்டாளுடன் நட்பு கொள்ளாதே. அவன் உனக்கு நன்மை செய்ய நிலைத்தாலும் அது உனக்கு தீமையாகவே முடியும். சில பேர் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு விவரம் இருக்காது. அப்படிப்பட்டவங்களோட நட்பு கூட உங்களை ஆபத்துல கொண்டு போய்விடும். இந்த 21 நாள்ல உங்களை சுற்றி ஒரு பவர்ஃபுல் சர்க்கிளை உருவாக்குங்க. உங்களை முன்னேற தூண்டுறவங்களோட மட்டும் பழகுங்க. 21 நாள் நட்பு சவால். இந்த 21 நாள்ல நீங்க ஒரு கசப்பான கத்தியை எடுக்கணும். உங்களுக்கு தேவையில்லாத, உங்களை மட்டம் தட்டுற, எப்பவும் நெகட்டிவா பேசுற நண்பர்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. உங்களை விட அறிவாளி ஒருத்தரோட நட்பை ஏற்படுத்த முயற்சி பண்ணுங்க. யார்கிட்டையும் அன்புக்கு அடிமையாகாதீங்க. சுயமரியாதையை விட நட்பு மேலானது. இப்போ உங்ககிட்ட ஒரு மனசாட்சியை குடையிற கேள்வி. நீங்க ரொம்ப உயிரா நம்பின ஒரு நண்பன் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கானா? இல்லனா நீங்க கஷ்டத்துல இருந்தப்போ உனக்கு இது தேவைதான்னு உங்களை பார்த்து சிரிச்சிருக்காங்களா? அந்த வலி உங்க மனசுல ஒரு வடுவா இருக்கா? அந்த தப்புக்கு நீங்க தான் காரணம். ஏன்னா தப்பான ஒருத்தருக்கு உங்க மனசுல இடம் கொடுத்தது நீங்க தான். இனிமே அந்த தப்பை பண்ண மாட்டேன், என்னோட நட்பு வட்டம் தரமானதா இருக்கும்னு நீங்க முடிவு பண்ணுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, தனி மரம் தோப்பாகாது. ஆனா புழுதி படிந்த மரமா இருக்கிறத விட தனித்து நிற்கிற வைரம் மேலானது. நீங்க வைரமா மாற போறீங்களா இல்ல புழுதியா போக போறீங்களா? தகுதியான நட்பு உங்க வாழ்க்கையோட திசை காட்டி. அது என்ன தெரியுமா? தகுதியான நட்பு. சாணக்கியர் ஒரு கசப்பான உண்மையை சொல்றாரு. பணம் இல்லாதவனை உலகம் மதிக்காது, ஆனால் நல்ல நண்பன் இல்லாதவன் பிணத்திற்கு சமம். அதே சமயம் அவர் இன்னொன்னு சொல்றாரு. தீய நண்பன் என்பவன் முகத்திற்கு முன்னால் இனிமையாக பேசிவிட்டு முதுகுக்கு பின்னால் விஷத்தை கக்குபவன். அப்படிப்பட்ட நட்பை உடைத்து எறிவதே புத்திசாலித்தனம். நீங்கள் யாருடன் இருக்கிறீர்கள்? நீங்க ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க, உன் நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்கிறேன்னு. சாணக்கியர் இதை இன்னும் ஆழமா சொல்றாரு. ஒரு பாத்திரத்தில் இருக்கும் நீர் நெருப்போடு சேர்ந்தால் கொதிக்கும், பாலோடு சேர்ந்தால் பாலாக மாறும். நீங்க யாருன்னு நீங்க முடிவு பண்றதை விட உங்களை சுத்தி இருக்கிற அந்த 5 பேர் தான் முடிவு பண்றாங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க எப்பவும் மத்தவங்களை பத்தி புறம் பேசுறவங்களா, இல்ல வாழ்க்கையே வேஸ்ட், இங்க ஒன்னும் உருப்படாதுன்னு நெகட்டிவா பேசுறவங்களா? அப்படின்னா நீங்க எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் கூடிய சீக்கிரம் நீங்களும் அவங்களாவே மாறிடுவீங்க. 21 நாள் உங்க ஃப்ரெண்ட் லிஸ்ட ஒரு முறை செக் பண்ணுங்க. உங்க முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிற நட்பை வெட்டி எறிகிற தைரியம் உங்களுக்கு இருக்கா? தகுதியான நண்பன் என்பவன் யார்? சாணக்கியர் சொல்றாரு, ஆபத்து காலத்தில் யார் உன்னோடு நிற்கிறானோ அவனே உண்மையான நண்பன். இன்னைக்கு நமக்கு 1000 ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக்ல இருக்கலாம், ஆனா ஒரு கஷ்டம்னு வரும்போது போன் பண்ணா எத்தனை பேர் எடுப்பாங்க? நண்பன்னா உங்களை எப்பவும் பாராட்டிட்டே இருக்கிறவன் கிடையாது. நீங்க தப்பு பண்ணும்போது உங்க சட்டைய புடிச்சு உலுக்கி இது தப்புட, இத செய்யாதன்னு நேருக்கு நேர் சொல்றான் பாருங்க, அவன்தான் உண்மையான நண்பன். உங்களை விட அறிவிலையும் அனுபவத்திலையும் சிறந்தவங்களோட நட்பு வச்சுக்கங்க. கழுதைகளோட ஓடுற குதிரை கொஞ்ச நாள்ல ஓட மறந்துடும். நீங்க குதிரையா இருக்கணும்னா குதிரைகளோட தான் சேரணும். இன்றைய காலத்து வாட்ஸ்அப் நட்பு. இன்னைக்கு நாம படுற பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா? நம்ம கூடவே இருந்து நம்ம காலை வாடுறவங்களை அடையாளம் காண முடியல. மச்சான் மாப்பிள்ளைன்னு சொல்லி நம்ம ரகசியங்களை கேட்டுட்டு அதை வச்சே நம்மள மிரட்டுறவங்க இன்னைக்கு ஜாஸ்தி. சாணக்கியர் ஒரு தாரக மந்திரம் சொல்றாரு. ஒருபோதும் ஒரு முட்டாளுடன் நட்பு கொள்ளாதே. அவன் உனக்கு நன்மை செய்ய நினைத்தாலும் அது உனக்கு தீமையாகவே முடியும். சில பேர் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு விவரம் இருக்காது. அப்படிப்பட்டவங்களோட நட்பு கூட உங்களை ஆபத்துல கொண்டு போய் விடும். இந்த 21 நாள்ல உங்களை சுத்தி ஒரு பவர்ஃபுல் சர்க்கிளை உருவாக்குங்க. உங்களை முன்னேற தூண்டுறவங்களோட மட்டும் பழகுங்க. 21 நாள் நட்பு சவால். இந்த 21 நாள்ல நீங்க ஒரு கசப்பான கத்தியே எடுக்கணும். உங்களுக்கு தேவையில்லாத, உங்களை மட்டம் தட்டுற, எப்பவும் நெகட்டிவா பேசுற நண்பர்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க.
உங்களை விட அறிவாளி ஒருத்தரோட நட்பை ஏற்படுத்த முயற்சி பண்ணுங்க. யார்கிட்டையும் அன்புக்கு அடிமையாகாதீங்க. சுயமரியாதையை விட நட்பு மேலானது. இப்போ உங்ககிட்ட ஒரு மனசாட்சியை குடையிற கேள்வி. நீங்க ரொம்ப உயிரா நம்பின ஒரு நண்பன் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கானா? இல்லனா நீங்க கஷ்டத்துல இருந்தப்போ உனக்கு இது தேவைதான்னு உங்களை பார்த்து சிரிச்சிருக்காங்களா? அந்த வலி உங்க மனசுல ஒரு வடுவா இருக்கா? அந்த தப்புக்கு நீங்க தான் காரணம். ஏன்னா தப்பான ஒருத்தருக்கு உங்க மனசுல இடம் கொடுத்தது நீங்க தான். இனிமே அந்த தப்ப பண்ண மாட்டேன், என்னோட நட்பு வட்டம் தரமானதா இருக்கும்னு நீங்க முடிவு பண்ணுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, தனி மரம் தோப்பாகாதுன்னு சொல்வாங்க. ஆனா புழுதி படிந்த மரமா இருக்கிறத விட தனித்து நிற்கிற வைரம் மேலானது. நீங்க வைரமா மாற போறீங்களா இல்ல புழுதியா போக போறீங்களா? ரகசியம் 8. முகஸ்துதியை தவிர்த்தல். உங்க ஈகோவை உடைக்க போற ஒரு பாடம். அது என்ன தெரியுமா? முகஸ்துதியை தவிர்த்தல். சாணக்கியர் ஒரு பயங்கரமான உண்மையை சொல்றாரு. உன்னை புகழ்ந்து பேசுபவன் உனக்கு நண்பன் அல்ல, அவன் உன்னை தூக்கு கயிற்றை நோக்கி அழைத்துச் செல்பவன். உன்னை விமர்சிப்பவனே உன் உண்மையான வழிகாட்டி. புகழ்ச்சி ஒரு போதை. நமக்கு ஒரு பலவீனம் இருக்கு. யாராவது நம்மளை பார்த்து நீங்க சூப்பர் சார், நீங்க தான் உலகத்திலேயே பெரிய ஆளுன்னு சொன்னா அப்படியே உருகி போயிடுறோம். அந்த புகழ்ச்சி ஒரு போதை மாதிரி. அந்த போதையில இருக்கும்போது நம்ம கண்ணுக்கும் காதுக்கும் உண்மை தெரியாது. சாணக்கியர் சொல்றாரு, விஷம் தடவிய இனிப்பு பலகாரத்தை போன்றது புகழ்ச்சி. சாப்பிடும்போது இனிப்பா இருக்கும், ஆனா உள்ளே போனா உங்க அறிவை கொன்னிடும். உங்களை புகழறவன் உங்ககிட்ட இருந்து எதையோ எதிர்பார்க்கிறான், இல்லனா உங்களை ஏமாத்த போறான்னு அர்த்தம். 21 நாள் உங்களை புகழறவங்க கிட்ட இருந்து தள்ளியே இருங்க. ஏன்னா புகழ்ச்சி உங்களை ஒரு இடத்துல தேங்க வச்சிடும். விமர்சனம் ஒரு கசப்பு மருந்து. நாம யார வெறுக்கிறோம்? நம்ம தப்ப சுட்டி காட்டுறவங்களை நமக்கு பிடிக்காது. இவன் எப்பவும் என்னை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறான்னு அவங்கள ஒதுக்குறோம். ஆனா சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, உன் குறையை சொல்லும் கண்ணாடியை உடைக்காதே, உன் முகத்தை சுத்தம் செய். ஒரு சிற்பத்தை செதுக்கும் போது உளிப்பட்டு வலிக்கத்தான் செய்யும். அந்த வலிதான் அந்த சிலையை அழகாக்கும். அதே போல உங்க விமர்சகர்கள் தான் உங்களை செதுக்கிற உளி. உங்களை புகழறவன் உங்களை அப்படியே விட்டுடுவான், ஆனா விமர்சிக்கிறவன் தான் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவான். இந்த 21 நாள்ல நீங்க பண்றது தப்புன்னு சொல்ற ஒருத்தரோட கருத்தை காது கொடுத்து கேளுங்க. அதுல உண்மை இருந்தா திருத்திக்கங்க. அதுதான் ஆளுமை வளர்ச்சி. இன்றைய காலத்து வாட்ஸ்அப் லைக்குகளும் வலிகளும். இன்னைக்கு நாம படுற பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா? ஒரு போட்டோ போட்டா அதுக்கு வர்ற 100 லைக்க பார்த்து நாம பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிறோம். யாரோ ஒருத்தன் நைஸ் அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டா குஷியாகிடுறோம். இதுதான் முகஸ்துதியோட நவீன வடிவம். உண்மையாவே உங்களுக்கு திறமை இருக்கா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். ஆனா அந்த புகழ்ச்சி உங்களை உண்மையை தேட விடாம தடுக்குது. சாணக்கியர் ஒரு தாரக மந்திரம் சொல்றாரு. புகழ்ச்சிக்கு மயங்குபவன் ஒரு முட்டாள், புகழ்ச்சியை பயன்படுத்திக் கொள்பவன் ஒரு தந்திரசாலி. நீங்க முட்டாளா இருக்க போறீங்களா? யாராவது உங்களை புகழும்பா, இவன் ஏன் நம்மள புகழுறான், இவன் பின்னாடி என்ன பிளான் வச்சிருக்கான்னு யோசிங்க. உங்களை நீங்களே தட்டி கொடுத்துக்கங்க. மத்தவங்க தட்டி கொடுக்கிறதுக்காக காத்திருக்காதீங்க. 21 நாள் ஈகோ செக் சவால். இந்த 21 நாள்ல நீங்க ஒரு பயிற்சியை பண்ணணும். உங்களை புகழுறவங்களை விட உங்களை விமர்சிக்கிறவங்க கிட்ட அதிகமா பேசுங்க. யாராவது உங்களை புகழ்ந்தா உடனே தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அங்க இருந்து நகர்ந்துருங்க. அதை தலையில ஏத்திக்காதீங்க. உங்க தப்பு என்னன்னு உங்களுக்கே தெரியும். அத ஒரு பேப்பர்ல எழுதி அதை திருத்த பாருங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு எமோஷனலான கேள்வி. நீங்க ஒருத்தரை ரொம்ப நம்பி அவங்க உங்களை புகழ்ந்து பேசினத உண்மைன்னு நினைச்சு அவங்களுக்காக எதையாவது செஞ்சு கடைசியில அவங்க உங்களை ஏமாத்திட்டு போயிருக்காங்களா? அவன் அப்படி பேசினப்பவே நான் உஷாரா இருந்திருக்கலாம்னு இன்னைக்கு வருத்தப்படுறீங்களா? அந்த புகழ்ச்சி தான் உங்க கண்ணை மறைச்சிருக்கு. இனிமே அந்த தப்ப நான் பண்ண மாட்டேன், என்னோட தரத்தை நானே முடிவு பண்ணுவேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்பவே கமெண்ட்ல ஃபேக்ட்ஸ் ஓவர் ஃபிளாட்டரி அப்படின்னு போடுங்க. நிஜமான சிங்கம் தான் வேட்டையாடி தின்னும், நரிதான் மத்தவங்க புகழ்ச்சிக்கு பின்னாடி ஓடும். நீங்க சிங்கமா இல்ல நரியா? ரகசியம் 9. தயக்கமில்லாத முடிவெடுத்தல்.
உங்களை ஒரு சாதாரண மனிதன் அப்படிங்கிற இடத்திலிருந்து தலைவன் அப்படிங்கிற இடத்துக்கு தூக்கி போட போகுது. அது என்ன தெரியுமா? தயக்கமில்லாத முடிவெடுத்தல். சாணக்கியர் ஒரு மிரட்டலான உண்மையை சொல்றாரு. ஒரு காரியத்தை செய்ய தீர்மானித்த பிறகு அதில் தயக்கம் காட்டுவது என்பது தற்கொலைக்கு சமம். எவன் ஒருவன் செய்யலாமா வேண்டாமா என்று ஊசலாடுகிறானோ அவன் காலால் மிதிக்கப்படும் புழுவாகவே செத்து போவான். தயக்கம் உங்கள் வெற்றியை தின்னும் கரையான். யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு, இல்ல ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இல்ல ஒருத்தர்கிட்ட உங்க காதலை சொல்லணும்னு நினைக்கிறீங்க. ஆனா என்ன பண்றீங்க? நாளைக்கு பார்த்துக்கலாம், ஒருவேளை தோத்துட்டா என்ன பண்றது, மத்தவங்க என்ன நினைப்பாங்க, இந்த ஒரு வார்த்தை இருக்கே, என்ன நினைப்பாங்க, இதுதான் உலகத்துல கோடிக்கணக்கான கனவுகளை கொண்டு இருக்கு. சாணக்கியர் சொல்றாரு, வாய்ப்புகள் என்பது ஓடுகிற குதிரை மாதிரி. அதன் தலைமுடியை பிடித்து ஏறத் தெரியாதவன் அது போன பிறகு கையை விரித்து புலம்புவான். நீங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது இன்னொருத்தன் அந்த முடிவை எடுத்துட்டு முன்னாடி போய்கிட்டே இருப்பான். அப்புறம் நீங்க உட்கார்ந்து நானும் இதைத்தான் நினைச்சேன்னு சொன்னா இந்த உலகம் உங்களை ஏளனமா தான் பார்க்கும். தப்பான முடிவு கூட தயக்கத்தை விட மேலானது. நமக்கு ஒரு பயம், நான் எடுக்கிற முடிவு தப்பா போயிட்டா. சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, தவறான முடிவு உனக்கு அனுபவத்தை தரும், ஆனால் எடுக்காத முடிவு உனக்கு அழிவை தரும். ஒரு இடத்துல தேங்கி நிற்கிற தண்ணி குட்டையாகிடும், அதுல புழுக்கள் தான் வரும். ஆனா ஓடுற நதி தான் கடலை சேரும். நீங்க தப்பா ஒரு முடிவெடுத்து தோத்துட்டா கூட ஓகே, இந்த வழி சரியில்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனா முடிவே எடுக்காம அங்கேயே நின்னுட்டு இருந்தா நீங்க ஒரு அடி கூட முன்னாடி நகரலன்னு அர்த்தம். 21 நாள் ஒரு முடிவை எடுக்கிறதுல வேகம் காட்டுங்க. அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி. எஸ் இல்லைன்னா நோ. நடுவுல இந்த பார்க்கலாம் அப்படிங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாது. இன்றைய காலத்து கன்ஃபியூஷன். இன்னைக்கு ஏன் நாம முடிவெடுக்க தயங்குறோம்? ஏன்னா நமக்கு ஆப்ஷன்ஸ் ஜாஸ்தி. ஒரு ஃபோன் வாங்கணும்னாலே 100 வீடியோ பார்க்குறோம். ஒரு வேலைக்கு போகணும்னா 10 பேர்கிட்ட ஐடியா கேட்குறோம். சாணக்கியர் சொல்றாரு, 1000 பேரிடம் ஆலோசனை கேள், ஆனால் முடிவை நீ மட்டும் எடு. மற்றவங்க சொல்றதுக்காக நீங்க முடிவெடுத்தீங்கன்னா அது தோத்து போகும்போது நீங்க அவங்கள பழி சொல்லுவீங்க. ஆனா நீங்க எடுத்த முடிவு தோத்து போனா நீங்க பொறுப்பேத்துப்பீங்க. அந்த பொறுப்பு தான் உங்களை ஒரு பவர்ஃபுல் மேனா மாத்தும். இந்த 21 நாள்ல உங்க வாழ்க்கையோட ஸ்டியரிங்க உங்க கையில எடுங்க. யாரோ ஒருத்தன் ஓட்டுற வண்டியில பின்னாடி உட்கார்ந்துட்டு பயமா இருக்குன்னு சொல்லாதீங்க. நீங்க ஓட்டுங்க. பள்ளத்துல விழுந்தாலும் அது உங்க வண்டி. 21 நாள் முடிவெடுக்கும் சவால். 21 நாள்ல நீங்க ஒரு பயிற்சியை பண்ணணும். ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட 5 செகண்ட்ல முடிவெடுங்க. ஒரு பெரிய பிரச்சனை வருதா, அதுல இருக்கிற லாப நஷ்டத்தை ஒரு பேப்பர்ல எழுதுங்க. 10 நிமிஷத்துல ஒரு முடிவுக்கு வாங்க. அப்புறம் அதை மாத்தாதீங்க. பின் விளைவுகளை சந்திக்க தயார் அப்படிங்கிற மனநிலையை வளர்த்துக்குங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு உணர்ச்சியமான கேள்வி. உங்க வாழ்க்கையில சரியான நேரத்துல ஒரு முடிவை எடுக்காததுனால நீங்க இழந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு எது? அன்னைக்கு மட்டும் நான் தைரியமா அந்த முடிவை எடுத்திருந்தேன்னா இன்னைக்கு என் வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்கும்னு நீங்க நினைக்கிற அந்த ஒரு தருணம் எது? அந்த வலியோட பாரத்தை இப்போ இறக்கி வைங்க. இனிமே என் வாழ்க்கையில நான் தயங்க மாட்டேன், முடிவுகளை துணிச்சலா எடுப்பேன்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா இப்பவே கமெண்ட்ல டிசைட் அண்ட் ஆக்ட் அப்படின்னு போடுங்க. புயல் வீசும்போது கூட சில பறவைகள் தைரியமா பறக்கும். ஆனா சில பறவைகள் பயந்து கூட்டுக்குள்ள ஒளியும். நீங்க ஆகாயத்தை ஆளப் போற கழுகா இல்ல கூட்டுக்குள்ள ஒளிய போற கோழியா? ரகசியம் 10. தோல்வியில் பாடம் கற்றல். 9 ரகசியங்களை தாண்டி இப்போ சிகரத்துக்கு வந்துட்டோம். இதுதான் சாணக்கியர் கொடுத்த மரண அடியான ரகசியம். அது என்ன தெரியுமா? தோல்வியில் பாடம் கற்றல். சாணக்கியர் ஒரு ஆழமான வரி கூறுகிறார். மற்றவர்களுடைய தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்பவன் புத்திசாலி. தன் தவறுகளிலிருந்து மட்டும் பாடம் கற்றுக்கொள்பவன் சாதாரண மனிதன். தவறுகளிலிருந்தே பாடம் கற்காதவன் ஒரு முட்டாள். தோல்வி என்பது முற்றுப்புள்ளி அல்ல. நம்மில் பலருக்கு ஒரு பழக்கம் உண்டு. ஒரு பிசினஸ் தோத்து போச்சு, ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டோம், இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் உடைஞ்சிடுச்சுன்னா உடனே வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா சாணக்கியர் சொல்றாரு, தோல்வி என்பது உன்னை அழிக்க வந்த நெருப்பு அல்ல, உன்னிடம் உள்ள அசுத்தங்களை எரித்து உன்னை தங்கமாக மாற்ற வந்த நெருப்பு.
யோசிச்சு பாருங்க, சாணக்கியரை நந்தவம்சத்து ராஜா அவமானப்படுத்தி வெளியில துரத்தும் போது அவர் அழுதுட்டு வீட்டுக்கு போய் உட்காரல. அந்த தோல்விய ஒரு பல்கலைக்கழகமா மாத்தினாரு. ஏன் தோத்தோம், நம்ம கிட்ட என்ன பலவீனம் இருந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணாரு. தோல்வி வரும்போது அழாதீங்க, அது உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னு கவனிங்க. ஒரே தவற்றை மீண்டும் செய்யாதே. நாம ஏன் முன்னேற மாட்டேங்கிறோம் தெரியுமா? ஒரே குழியில மறுபடியும் போய் விழுறோம். போன முறை யாரோ ஒருத்தரை நம்பி பணத்தை இழந்திருப்போம், ஆனா இந்த முறையும் அதே மாதிரி ஒருத்தரை நம்புவோம். சாணக்கியர் ஒரு தாரக மந்திரம் சொல்றாரு. ஒரு முறை தவறு செய்வது மனித இயல்பு, ஆனால் அதே தவற்றை திரும்ப செய்வது மாபெரும் குற்றம். இந்த 21 நாள்ல நீங்க செய்ய வேண்டியது இதுதான். ஒரு டைரி எடுங்க. கடந்த காலத்துல நீங்க செஞ்ச 3 பெரிய தப்புகளை எழுதுங்க. அந்த தப்புகளை இனிமே உங்க வாழ்க்கையில செய்யவே மாட்டேன்னு உங்களுக்கு நீங்களே சத்தியம் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு தோல்வியையும் ஒரு அனுபவமா மட்டும் பாருங்க, அதை ஒரு சுமையா சுமக்காதீங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு நெஞ்சை தொடுற கேள்வி. நீங்க ஒரு முறை தோத்து போனப்போ உங்களை கைவிட்டவங்க, உங்களை ஏளனமா பார்த்தவங்க முகம் இப்போ உங்க கண்ணு முன்னாடி வருதா? இவனால இவ்வளவுதான் முடியும்னு உங்களை ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சாங்களே, அந்த வலி இப்போ உங்க மனசுல இருக்கா? இருந்தா அந்த வலிதான் உங்களை அடுத்த 21 நாள் ஓட வைக்கணும். நீங்க நினைச்ச மாதிரி நான் சாதாரணவன் அல்ல, நான் சாணக்கியனோட மாணவன்னு நீங்க நிரூபிக்க தயாரா? நண்பர்களே, இந்த 10 ரகசியங்களும் வெறும் வார்த்தைகள் இல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை. இந்த 21 நாட்களை ஒரு தவமா நினைச்சு பண்ணுங்க. 22வது நாள் உங்க கண்ணுல ஒரு ஒளி இருக்கும், உங்க நடையில ஒரு வேகம் இருக்கும், உங்க சொல்லுல ஒரு அதிகாரம் இருக்கும். அன்னைக்கு இந்த உலகம் உங்களை திரும்பி பார்க்கும். வாழ்க்கைய ஜெயிக்க கிளம்புங்க, வெற்றி நமதே. பார்வையாளருக்கான ஒரு சின்ன டிப்ஸ். இந்த 10 ரகசியங்களையும் தினமும் ஒரு முறை கேட்டுக்கொண்டே இருங்கள். அந்த அதிர்வுகள் உங்கள் ஆழ்மனதில் பதிந்து உங்களை அறியாமலேயே உங்கள் ஆளுமையை மாற்றும். நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். நண்பர்களே, 1 மணி நேரம், என் வாழ்க்கையிலையும் உங்க வாழ்க்கையிலையும் இந்த 1 மணி நேரம் சாதாரணமானதில்லை. ஏன்னா இவ்வளவு நேரம் நீங்க இதை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்படியே வாழ்ந்துட்டு போயிடக்கூடாது, நமக்கும் ஒரு அடையாளம் வேணும்னு உங்க ஆத்மா துடிக்குது பாருங்க. அந்த துடிப்பு தான் சாணக்கியர் தேடின தகுதி. இன்னைக்கு நாம பார்த்த அந்த 10 ரகசியங்களையும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. மௌனம், தேவையற்ற இடத்துல பேசாம உங்க சக்தியை சேமிங்க. நேரம், சூரியனுக்கு முன்னாடி எழுந்து காலத்தை உங்க அடிமையாக்குங்க. அறிவு, தினமும் ஒரு புது விஷயத்தை கத்துக்கிட்டு அப்டேட் ஆகுங்க. தோற்றம், உங்க உடல் மொழியில ஒரு சிங்கத்தோட கம்பீரத்தை கொண்டு வாங்க. நிதானம், கோபத்தை அடக்கி உணர்ச்சிகளுக்கு நீங்க ராஜாவா இருங்க. ரகசியம், காரியம் முடிகிற வரைக்கும் உங்க பிளானை வெளியே சொல்லாதீங்க. நட்பு, உங்களை முன்னேற்ற தரமான மனிதர்களோட மட்டும் சேருங்க. புகழ்ச்சி, உங்களை புகழ்றவங்க கிட்ட உஷாராயிருங்க, விமர்சனத்தை ஏத்துக்குங்க. துணிச்சல், தயங்காம முடிவெடுங்க, வேகம்தான் வெற்றியோட ரகசியம். பாடம், தோல்வியை கண்டு கலங்காதீங்க, அதை ஒரு ஏணியா மாத்துங்க. இந்த 10 ரகசியங்களும் இப்போ உங்க கையில இருக்கு. ஆனா ஒண்ணு தெரியுமா, இதை கேட்கறதுனால மட்டும் உங்க வாழ்க்கை மாறாது. இதை நீங்க செய்ய ஆரம்பிச்சாதான் மாறும். இன்னைக்கு ராத்திரி நீங்க படுக்கும்போது பழைய நீங்களா படுக்காதீங்க. நாளையில இருந்து என் 21 நாள் தவம் ஆரம்பமாகுதுன்னு ஒரு வெறியோட படுங்க. உங்களை அவமானப்படுத்தினவங்க, உன்னால என்னடா முடியும்னு கேலி பண்ணவங்க, உங்களை ஒரு பொருட்டா கூட மதிக்காம கடந்து போனவங்க, இவங்க எல்லாரும் முன்னாடியும் நீங்க கெத்தா நிமிர்ந்து நிக்க போற அந்த நாளை கற்பனை பண்ணி பாருங்க. அன்னைக்கு அவங்க கண்ணுல தெரியிற அந்த வியப்பு இருக்கு பாருங்க, அதுதான் நீங்க அவங்களுக்கு கொடுக்க போற மிகப்பெரிய பதில். இப்போ ஒரு சின்ன உதவி. இந்த வீடியோ உங்க மனசை எங்கேயாவது ஒரு இடத்துல தொட்டு இருக்கா? நான் மாறணும்னு உங்களுக்கு தோணிருக்கா? அப்படின்னா இந்த மாற்றத்துல நாம எல்லாரும் ஒரு குடும்பமா பயணிக்கலாம். இதே போல இன்னும் பல ரகசியங்களை, வாழ்க்கையோட உண்மைகளை நாம சேர்ந்து தேடணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை தட்டி வைங்க. இது தோற்று போனவங்க ஜெயிக்கிறதுக்கான ஒரு களம். கடைசியா உங்ககிட்ட இருந்து ஒரு வாக்குறுதி எனக்கு வேணும். இந்த 10 ரகசியங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, இல்லைன்னா இதை நான் உடனே மாத்திக்கணும்னு நீங்க நினைக்கிற அந்த ஒரு ரகசியம் எது? 1ல இருந்து 10க்குள்ள அந்த நம்பரை மட்டும் இப்பவே கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்டை பார்க்கும்போதுதான் எத்தனை பேர் நிஜமாவே மாற தயாரா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். 21 நாள் கழிச்சு இதே வீடியோவுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் ஜெயிச்சிட்டேன், உலகம் என்ன திரும்பி பார்க்குதுன்னு. அன்னைக்கு நான் சந்தோஷப்படுற மாதிரி வேற எதுவும் இருக்காது.
வாழ்க்கை உங்களது. அதை வரலாறாக்குறதும் சாதாரணமா முடிக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. சாணக்கியன் வழியில் சாதிப்போம். நன்றி, வணக்கம்.